வயதான மாமியாரை மருமகள் அடித்து கீழே தள்ளிய வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரல். நேரடியாக வீட்டிற்கே சென்று மருமகளை கைது செய்து சிறைக்குள் தள்ளிய கேரள போலீசார். என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கேரள மாநிலம் கொல்லம் பகுதியைச் சேர்ந்தவர் 80 வயதான எலியம்மா வர்கீஸ். இவரது கணவர் இறந்த நிலையில் தனது மகன் ஜேம்ஸ் மருமகள் மஞ்சுமோள் உடன் வசித்து வருகிறார். ஜேம்ஸ் கூலி வேலை செய்து வரும் நிலையில் மஞ்சுமோள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் மூதாட்டி எலியம்மா வீட்டில் நாற்காலியில் அமர்ந்து டிவி பார்க்கும் போது அவரது மருமகள் மஞ்சுமோள் மகளை விட்டு மாமியாரை விரட்டச் சொல்லுகிறார். அங்கிருந்து எழுந்து அருகில் உள்ள நாற்காலியில் சென்று மூதாட்டி எலியம்மா அமர்கிறார். ஆனால் அங்கே இருந்தும் மாமியாரை மருமகள் மஞ்சுமோள் எழுந்திருக்கச் சொல்லி கத்துகிறார். அப்போது அங்கிருந்து மாமியார் எழுந்திருக்காத நிலையில் வயதானவர் என்றும் பாராமல் மாமியாரை கீழே அடித்து தள்ளிவிடுகிறார். இந்த காட்சியை எலியம்மாவின் உறவினர் படம் பிடித்து இணையதளத்தில் பதிவிட்ட நிலையில் இந்த காட்சிகள் உலகம் முழுவதும் பரவி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மாமியாரை மருமகள் கொடூரமாக அடித்து தள்ளிவிடும் காட்சிகள் வைரலானதைத் தொடர்ந்து கேரளா போலீசார் நேரடியாக எலியம்மாவின் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தினர். அப்போது எலியம்மாவை மஞ்சுமோள் கடந்த 5 ஆண்டுகளாக அடித்து சித்திரவதை செய்து வருவதாகவும், இதை தனது மகன் ஜேம்ஸ் தட்டி கேட்டால் அவரையும் அடித்து சித்திரவதை செய்வதாகவும், அதேபோல் மகன் உறவினர்கள் என யார் வந்து தட்டி கேட்டாலும் எலியம்மாவை மேலும் அடித்து துன்புறுத்துவதாக தெரிவித்தார். தொடர்ந்து மருமகள் மஞ்சுமோளை கைது செய்த போலீசார் கொலை முயற்சி, மூத்த குடிமகன் பராமரிப்பு உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். முதியவர் என்றும் பாராமல் மிகவும் மோசமான முறையில் மருமகள் மாமியாரை தாக்கிய சம்பவம் இணையதளம் வழியாக உலகம் முழுவதும் பரவி மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.